என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நல்ல நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து மூலமாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தொடர்ந்து இந்த இன்றைய முத்து என்னும் இந்த சிறிய தியானத்தில் எங்கே என்ற தலைப்பில் நம்ம தியானித்து வருகிறோம். கர்த்தர் உங்களோடு கூட ஒவ்வொரு நாளும் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். நான் அதை விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் கூட இன்னொரு வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். எரேமியா 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். எரேமியா 17:15. இதோ இவர்கள் என்னை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை எங்கே, அது இப்பொழுது வரட்டும் என்கிறார்கள். கர்த்தருடைய வார்த்தை எங்கே? எரேமியா தீர்க்கன் மாத்திரம் அந்நாட்களிலே எருசலேமுக்கு எதிராக தீர்க்க தரிசனம் சொன்னார். பாபிலோனிய சிறையிருப்பை குறித்து மிகவும் திட்டமும் தெளிவுமான தீர்க்க தரிசனம் அவன் மூலமாய் வருகிறது. ஒருவேளை மற்ற தீர்க்கதரிசிகள் எல்லாம் எதிராக எரேமியாவின் வார்த்தைக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். எல்லாரும் ராஜாவை பிரியப்படுத்தி கர்த்தருடைய வார்த்தை என்று சொல்லி உரைத்தார்கள். ஆனால் எரேமியா மாத்திரம் கர்த்தருடைய வார்த்தையை வசனமாக தீர்க்க தரிசனத்தை அப்படியே சொன்னார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த எரேமியா தீர்க்கனுடைய வார்த்தை தான் 70 ஆண்டு பாபிலோனிய சிறையிருப்பை குறித்த அந்த காரியத்தை தானியேல் தீர்க்கன் அந்த 70 வருஷம் நிறைவேறிடுச்சே, எங்களுக்கு விடுதலை வேணும்னு சொல்லி அவர் ஜெபிக்கிறதை தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தானியேல் ஒரு தீர்க்கதரிசி. ஆனால் எரேமியாவின் தீர்க்க தரிசனத்தை தானியேல் தீர்க்கதரிசி அவர் அங்கே அதை வைத்து ஜெபிக்கிறதையும் அதை மேற்கோள் காட்டி கணக்கிடுகிறதையும் நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை எங்கே? பிரியமானவர்களே, இந்த கேள்வி ஒருவேளை உங்களை பார்த்து கேட்டால் நம்முடைய பதில் என்ன? இன்னைக்கு நம்ம கேட்போம், இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை எங்கே? உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருடைய வார்த்தை எங்கே? ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவருடைய வார்த்தை இன்னைக்கு உங்களுக்கு வந்துச்சா, உங்களுக்கு கிடைச்சதா அப்படின்னு ஒருவேளை உங்களிடத்துல யாராவது கேட்டா, தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் பதில் என்ன? அன்னைக்கு எரேமியா தீர்க்கனை பார்த்தவர்கள் கேட்டதற்கு காரணம் என்னன்னா, பரியாசத்தோடு கேட்ட கேள்வி. இப்போ வரட்டுமே கர்த்தருடைய வார்த்தை எங்க, கர்த்தருடைய வார்த்தை சொல்லு அப்படின்னு சொல்லி எரேமியாவை பரியாசம் பண்ணுவதற்காக கேட்டார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் நான் 2 விதத்தில் எடுக்க விரும்புகிறேன். ஒன்று, ஒருவேளை யாரோ உங்களை பார்த்து எங்கப்பா கர்த்தருடைய வார்த்தை அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்கு வருகிறதோ இல்லையோ உங்களுக்கு அவருடைய வார்த்தை உண்டாயிருக்க வேண்டும். எரேமியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. அந்த வார்த்தை ஒவ்வொரு தேவ மனிதர்களுக்கும் உண்டாயிருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள். இன்னைக்கும் கர்த்தருடைய வார்த்தையை உலகம் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறது. மறந்துடாதீங்க. பரியாசம் பண்றாங்களோ அல்லது அவர்கள் உண்மையாய் கேட்கிறார்களோ, ஆனால் கர்த்தருடைய வார்த்தை உங்களிடத்தில் எங்கே? இன்னைக்கு அவருடைய வார்த்தை உங்களுக்கு உண்டாயிற்றா? அன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாயிற்று என்று தீர்க்கதரிசிகள் சொன்னாங்களே, அந்த காலம் இன்னைக்கு இல்லையா? பழைய ஏற்பாட்டு காலத்தோடு அது முடிஞ்சிருச்சு சார் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. எந்த வரமும் பழைய ஏற்பாட்டோடு கூட நின்று போகவில்லை. இன்றைக்கும் அந்த வரங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் சபைக்குள் இருக்கிற வரைக்குமாக இந்த வரங்கள் செயல்பட்டு கொண்டுதான் இருக்கும். பிரியமானவர்களே, தீர்க்க தரிசன வரத்தை அற்பமாய் எண்ணாதீர்கள். தீர்க்க தரிசனத்தை நம்ப மாட்டேன்னு சொல்லாதீங்க. காரணம் என்ன தெரியுமா? தீர்க்க தரிசன வரம் தேவன் கொடுக்கிற, தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு, தேவனுடைய தீர்க்க தரிசிகளுக்கு கொடுக்கின்ற வார்த்தை. ஐயா அவங்க பொய் சொல்லிட்டாங்க என்று ஒருவேளை ஒரு சாராரை நீங்கள் தள்ளி விடலாம். ஒருவேளை ஒருவர் செய்கிற தவறினாலே தீர்க்க தரிசன வரமே இல்லை என்று நீங்கள் தயவு செய்து தப்பு கணக்கு போற்றாதீங்க. ப்ராஃபஸி உண்டு. அந்த கிஃப்டை குறித்து வேதத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 1ஆம் நிருபம் 12ஆம் அதிகாரத்திலே மிகவும் தெளிவாக அவர் சொல்லியிருக்கிறார். அப்போ தேவனுடைய தீர்க்கதரிசியையும் தீர்க்க தரிசனங்களையும் நாம் ஏற்றுக்கொள்ளதான் வேண்டும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை பர்சனலா எனக்கு உண்டாயிற்றா? இதுதான் இன்னைக்கு செய்தி. எப்பொழுது உண்டாகும்? யாருக்கு உண்டாகும்? நான் இன்றைக்கு உங்களோடு கூட 3 வார்த்தைகளை சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, 119ஆம் சங்கீதம் 74வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 119:74. நான் உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறபடியால் உமக்கு பயந்தவர்கள் என்னை கண்டு சந்தோஷப்படுவார்கள். உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறபடியால், முதலாவது காத்திருக்கிறவர்களுக்கு தான் அவருடைய வார்த்தை உண்டாகும். காத்திருக்கிறவர்களுக்கு
அப்போ கேரித் ஆற்றங்கரையிலே எலியா வருவதற்கு முன்பு கர்த்தருடைய சமூகத்தில் நின்ற காத்திருந்த எலியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி கேரித் ஆற்றங்கரைக்கு போக சொன்னார். அங்கே அந்த தண்ணீர் வற்றி போயிற்று. காத்திருந்த எலியாவுக்கு திரும்ப வார்த்தை உண்டாயிற்று. ஆண்டவர் அந்த விதவையின் வீட்டுக்கு அனுப்பினார். விதவையின் வீட்டிலே தங்க வைக்கப்பட்டிருந்த எலியா காத்திருந்தார். கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அரண்மனைக்கு அங்கே அனுப்பப்பட்டார். பிரியமானவர்களே, காத்திருக்காமல் வார்த்தை வராது. நம்ம அவசரமாக காலையில் எழுந்து என்னுடைய வேலைகளை பார்க்கணும், ஓடணும்னு சொல்லி ஓடுனா எப்போ கர்த்தர் பேசுவார்? எப்படி உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை வரும்? கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு உண்டாகணும்னா, உங்களிடத்தில் அந்த வார்த்தை வெளிப்படணும்னா, முதலாவது காத்திருக்க பழகுவோம். காத்திருங்க, அவருடைய வார்த்தைக்காக காத்திருங்க. வேதத்தை திறந்து, ஆண்டவரே நீங்க என்னோடு கூட பேசுங்கன்னு சொல்லி காத்திருங்க. பைபிள் படிக்காதவங்க கிட்ட கர்த்தர் பேச மாட்டார். கர்த்தருடைய வார்த்தையை நீங்க முதல்ல படிக்காம, வசனத்தை பைபிளை எடுத்து நீங்க படிக்காம கர்த்தர் பேச மாட்டார். இல்லை பிரதர், எனக்கு அப்படியே மனசில் தோணிக்கிட்டே இருந்துச்சு, ஆனால் பைபிளை கம்மியாக தான் படிப்பேன், பைபிளை நான் ஒரு வசனம் 2 வசனம் தான் படிப்பேன், ஆனால் நான் கர்த்தர் என் கூட பேசினார் அப்படின்னா அது அங்கே சோதித்து பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஜாக்கிரதை, கர்த்தருடைய வார்த்தை உண்டாகணுமா? 119 சங்கீதத்தின் 81 வசனத்திலும் உம்முடைய ரட்சிப்புக்கு என் ஆத்துமா தவிக்கிறது, உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன் சொல்றாரு பாருங்க. காத்திருக்கிறேன். 114 வசனம், என் மறைவிடமும் என் கேடகமும் நீரே, உம்முடைய வசனத்திற்கு காத்திருக்கிறேன். 147 வசனத்தை பாருங்களேன். அதிகாலையில் நான் எழுந்து சத்தமிட்டு உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். இங்கே தாவீது சொல்லுகிறார், உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். காத்திருக்கிறேன். பைபிளை படிச்சுட்டு கர்த்தர் பேசணும்னு காத்திருங்க. காத்திராமல் ஆண்டவர் நமக்கு வார்த்தை தரமாட்டார். முதலாவது காத்திருங்கள். இரண்டாவதாக யாத்திராகமத்தின் புஸ்தகம் 34 அதிகாரத்திற்கு வேதத்தை திருப்பிக் கொள்வோம். 2வது வசனம், யாத்திராகமம் 34:2, விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில். விடியற்காலையில் நீ ஆயத்தமாகி காலமே என் சமூகத்தில் வந்து நில். அப்போ விடிய காலையில் நான் தூங்க வேணாமா? விடிய காலையில் எனக்கு வேற வேலை இருக்காதா? காலையில் எனக்குன்னு சொல்லி பணிகள் இருக்காதா? ஆண்டவர் சொல்றார், விடிய காலையிலே ஆயத்தமாகி நீ காலமே என் சமூகத்தில் வந்து நில். இங்கே ஆண்டவர் சொல்ல விரும்புகிற காரியம், கிரயம் செலுத்து. கிரயம் செலுத்து. கிரயம் செலுத்தாமல் நாம் ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள முடியாது. நான் என்ன கிரயம் செலுத்துகிறேன்? ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்வதற்கு பணத்தை கொடுத்தா போதுமா, அல்லது வேறு எதையாவது கொடுக்கணுமா? ஆண்டவர் கேட்கிறதெல்லாம் அந்த கிரயம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன சாக்ரிஃபைஸ் பண்ண போகிறீங்க அவருடைய வார்த்தைக்காக? யோசித்து பாருங்களேன். முதலாவது, நேரத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணாமல் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு உண்டாகாது. இரண்டாவது, உங்கள் பணிகளை கூட நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ண கற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு வேலைகளை தந்திருக்கலாம். ஒரு நாள் நீங்கள் ஒருவேளை நம்ம எல்லாரும் லீவ் போடுவோம். எதுக்கு தெரியுமா? எனக்கு வேலை என்றால் லீவ் போடுவோம். இப்படி யோசித்து பாருங்களேன். என்னைக்காவது என் பணிகளை எல்லாம் ஒதுக்கி அல்லது என் வேலைக்கு செல்லாமல் நான் ஒரு லீவ் எடுத்துட்டு என்னைக்காவது ஒரு நாள் உட்காந்து நான் பைபிள் படித்து ஜோம் பண்ண போகிறேன், ஃபாஸ்டிங் இருக்க போகிறேன்னு சொல்லி ஃபாஸ்டிங்காக நீங்கள் லீவ் எடுத்துருக்கிறீங்களா? யோசித்து பாருங்களேன். ஃபாஸ்டிங்காக கொஞ்சம் வேலையை ஒதுக்கிட்டு, இல்லை பிரதர் வேலை லீவே கிடைக்காது, ஆனால் எனக்கு ஏதாவது ஒரு பலவீனம்னா டக்குன்னு ஒன்றே ஒரு லீவ் எடுத்துருவோம்ல. ஒரு கேஷுவல் லீவை நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். எதுக்கு தெரியுமா? நான் தனியாக எங்கள் ஆண்டவரை சந்திக்க போகிறேன். ஏன் கிரயம் செலுத்தக்கூடாது? லாஸ் ஆஃப் பே போகும் பிரதர். ஒரு நாள் ஏன் லாஸ் ஆஃப் பே போட்டுட்டு தேவ சமூகத்தில் உட்காரக்கூடாது? என்ன கிரயம் செலுத்தியிருக்கிறோம் யோசித்து பாருங்களேன். ஒவ்வொரு நாளும் காலையில் 5:30 6 ப்ரேயர் இருக்குல்ல பிரதர், எனக்கு பயங்கர பிஸி பிரதர், காலையிலே ஓடணும் பிரதர். தேவ சமூகத்தில் உட்காராமல் நீங்கள் ஓடுகிற எந்த ஓட்டமும் உங்களுக்கு திருப்தியை தராது, நிறைவை தராது, பூரணத்தை தராது. பிரியமானவர்களே, யோசித்து பாருங்கள். ஆண்டவருக்காக நம்ம எவ்வளோ நேரம் கொடுக்குறோம்? எதை சாக்ரிஃபைஸ் பண்ண போகிறோம்? ஒருவேளை நீங்கள் ஜெபிக்க உட்கார்ந்துருக்கீங்க, ஃபோன் வருதா, அதை நீங்கள் கிரயம் செலுத்துங்க. வேண்டாம், எனக்கு எவ்வளோ முக்கியமான காலாக இருந்தாலும் நான் இதை அட்டன் பண்ண மாட்டேன். எங்கள் அப்பாவோட கொஞ்ச நேரம் பேச போகிறேன், அவருடைய வார்த்தைக்கு நான் காத்திருக்கிற நேரம். அதனால தான் விடியற்காலையிலே 119 சங்கீதத்தில் நம்ம வாசித்தோம் இல்லையா? 147 வசனத்தை திரும்ப நான் படிக்கிறேன். 119 சங்கீதம் 147 வசனம், அதிகாலையில் நான் எழுந்து சத்தமிட்டேன், உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா அதிகாலையில். பிரியமானவர்களே, இந்த அதிகாலையிலே எழுந்து தூக்கத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணுங்க, வேலையை சாக்ரிஃபைஸ் பண்ணுங்க, வேற எதையாவது கொஞ்சம் ஒதுக்குங்க,
சாக்ரிஃபிஷியல் மைண்ட் நமக்குள்ளே இருந்தால் தான், அந்த மனம் நமக்குள்ள இருந்தால் தான் நம்மளால் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க முடியும். அவரும் பார்ப்பார், என் பிள்ளை எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கானேன்னு பார்ப்பார்ல. இன்னொரு வார்த்தையை சொல்கிறேன். முதலாவது காத்திருங்கள், இரண்டாவது கிரயம் செலுத்துங்கள், மூன்றாவதாக நான் ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். 1 சாமுவேல்ல என் கூட ஆண்டவர் பேசின ஒரு முக்கியமான வார்த்தை 2ஆம் அதிகாரத்தில் ஏலியினிடத்தில் தேவனால் நேரடியாக பேச முடியவில்லை. ஆசாரியனாகிய ஏலிக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகவில்லை. ஏன் உண்டாகலை? நீங்கள் கவனிச்சு பாருங்க. 27ஆம் வசனம், தேவனுடைய மனுஷன் ஒருவன் ஏலியினிடத்தில் வந்து கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், உன் பிதாவின் வீட்டார் எகிப்திலே பார்வோன் வீட்டில் இருக்கையில் நான் என்னை அவர்களுக்கு வெளிப்படுத்தி. அப்படியே என்ன நடந்தது? ஒருவேளை அவர் சொல்றாரு, என்னை அசட்டை பண்ணா கனவீனப்படுவாங்க, என்னை கனப்படுத்தினா நான் கனப்படுத்துவேன். இதையெல்லாம் ஒரு ஊழியக்காரன் மூலமாக அங்கே கர்த்தர் சொல்லி அனுப்புகிறார். ஏலி ஆசாரியன் தான். ஏன் கர்த்தருடைய வார்த்தை டைரக்டா உண்டாகாம இன்னொரு ஊழியக்காரனை கர்த்தர் அனுப்பி ஏன் சொல்லணும்? ஏன் ஏலிக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகல? திரும்ப பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல சாமுவேல் மூலமாய் கர்த்தர் பேசுகிறார். அந்நாட்களிலே 3:1 சாமுவேல் எனும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாய் இருந்தது, பிரத்யட்சமான தரிசனம் இருந்ததில்லை. ஏலியின் காலத்துல அபூர்வமாய் இருந்தது, பிரத்யட்சமான தரிசனம் இல்லை, வார்த்தை இல்லை, தீர்க்க தரிசனம் இல்லை. ஏன் கர்த்தர் பேசல? ஏங்க கர்த்தர் பேசல? ஏற்கனவே பேசினதுக்கு நீ என்ன ரியாக்ட் பண்ண? அந்த ரிஃப்ளெக்ஷன் என்ன யோசித்து பாருங்களேன். நம்ம கர்த்தர் ஏற்கனவே பேசினார், பிரதர் எனக்கு கர்த்தருடைய வார்த்தையே உண்டாகலை பிரதர். ஏன் உண்டாகலை? இதுக்கு முன்னால் பேசினதுக்கு என்ன கீழ்ப்படிஞ்சோ திரும்ப உண்டாகிறதுக்கு யோசித்து பாருங்களேன். டெய்லி ஒரு வாக்கு தத்தம் கிடச்சா சந்தோஷமாக தான் இருக்கும். என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க, பிரதர் டெய்லி ஒரு வாக்கு தத்தத்தை வச்சு பேசினா எங்களுக்கு ஆறுதலாக இருக்கும். அப்படின்னா 10,000 வியூவர்ஸ் தாண்டி இருக்கும். நமக்கு வியூவர்ஸ் 1000, 1500. ஏன் நீங்கள் வசனத்தை வாக்கு தத்தத்தை வச்சு பேசினா நிறையா பேர் கேட்பாங்க. சரி, வாக்கு தத்தம் பேசி 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 நம்முடைய வாழ்க்கையில் மேற்பூச்சாய் நான் பூச விரும்பலை. கொஞ்சம் சீல் பிதிக்கி தானே ஆகணும். தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏங்க கர்த்தர் பேசலைன்னு யோசித்து பார்த்தீங்களா? இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு உண்டாயிற்றா? அப்படி உண்டாகணும்னா நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? இதுக்கு முன்னால் பேசினதுக்கு நான் கீழ்ப்படிஞ்சிருக்கணும். கீழ்ப்படியாமல் அது பெண்டிங்கில் இருக்குது. எத்தனை விஷயம் உங்கள் வாழ்க்கையில் இன்னும் பெண்டிங்கில் வச்சுக்கிட்டு இன்றைக்கும் கர்த்தர் பேசலை நம்ம வருத்தப்படுறோம். கீழ்ப்படிதல் தான் திரும்ப திரும்ப கர்த்தர் என்னோடு கூட பேச ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும். யோசித்து பார்ப்போம். ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே நான் கீழ்ப்படியாமல் உங்கள் வார்த்தையை பெற்றுக்கொள்ள முடியாது, ஏற்கனவே பேசினதுக்கு நான் கீழ்ப்படுகிறேமே. ஸோ இன்றைக்கி முதல்ல காத்திருப்போம், 2வது கிரயம் செலுத்துவோம், 3வது கீழ்ப்படிவோம். இந்த 3ம் இருந்தால் நிச்சயமாய் தேவன் நம்மோடு கூட பேசுவதை நாம் உணர முடியும். சங்கீதங்களின் புஸ்தகம் 119வது சங்கீதம் 74வது வசனம், நான் உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறபடியால் உமக்கு பயந்தவர்கள் என்னை கண்டு சந்தோஷப்படுவார்கள். 119, 74 இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனமாய் குறித்துக் கொள்ளுங்கள். 119, 74. ஜோம் அல்லாமா. நல்ல தகப்பனே, உமக்கு பயந்து உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கிரயம் செலுத்தி காத்திருந்து உம்முடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள இன்றைக்கி எங்கள் கூட பேசியிருக்கிறீங்க. ஒவ்வொரு நாளும் உங்கள் வார்த்தையை நாங்கள் பெற்றுக்கொள்ளோம். சண்டே மாத்திரம் அல்ல, டெய்லி உங்கள் சமூகத்தில் காத்திருந்து வார்த்தையை பெறணும். அந்த கிருபையை எனக்கும் இந்த வார்த்தை கேட்கிற எல்லாருக்கும் தாரும். ஆசீர்வதியும். தொடர்ந்து உங்கள் பிள்ளைகளை வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். தேடி வந்தவர்களை தேடி செல்வோம் 2025 என்ற இந்த தலைப்போடு கூட நம்முடைய தமிழகத்தை தேடி வந்திருக்கிற 1,65,00,000 வட இந்தியர்களை சந்திப்பதற்காக திட்டமிட்டு தீர்மானித்து ஜெபித்து பிரயாசப்பட்டு வருகிறோம். இந்த ஜூலை மாதம் 12ஆம் தேதி முதற்கொண்டு ஜூலை மாதம் 25ஆம் தேதி வரை சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், அவினாஷி, ஹோசூர், தூத்துக்குடி இந்த பகுதிகளிலே வசிக்கிற வட இந்தியர்களை, ஒரியா, வங்கமொழி மற்றும் இந்தி பேசுகிற நபர்களை சந்திக்க 1,00,000 பேரையாவது குறைந்தபட்சம் சந்திக்க மிகுந்த பிரயாசத்தோடு தீவிரமாக செயல்பட்டு வருகிறோம். 30 மிஷனரிகளை கொண்டு இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் இதிலே ஜெபிக்க உங்களை அன்போடு கூட நான் அழைக்கிறேன். நீங்கள் வரலாம், ஜெபிக்கலாம், உங்களால் முடிந்த உதவிகளை செய்யலாம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக கைப்பிரதிகளையும் அநேக புதிய ஏற்பாட்டையும் சுவிசேஷ புத்தகங்களையும் நாங்கள் வாங்கி வருகிறோம். ஜூலை மாதம் 12ஆம் தேதி முதற்கொண்டு ஜூலை மாதம் 25ஆம் தேதி வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு வேளையாவது உபவாசித்து ஜெபிக்கிறவர்கள் எங்களுக்கு தேவை. எனவே நீங்கள் ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஜெப குறிப்பை நான் அனுப்பி வைக்கிறேன்.
கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு சொன்னீங்கன்னா நாங்கள் உங்களுக்காக அனுப்பி வைக்கிறோம். நீங்கள் உங்கள் ஜெபங்களால் எங்களை தாங்க அன்போடும் தாழ்மையோடும் கேட்டுக்கொள்கிறேன். God bless you.